ரிசல்ட் என்ன? இன்னைக்கு என்ன கொடுக்குது? சர்வேஸ், ஆய்வறிக்கை ரிப்போர்ட் எல்லாமே வெளி மாநிலத்தில் வர அந்த மோரிஸ் வரைக்கும் கடைசியாக வந்த வரைக்கும் என்ன கொடுக்குது? இஸ் விஜயனா லீடிங் ஆர் நாட்? கொள்கை எதிரி வேற. டோட்டலாகவே நாங்கள் சொல்லிட்டோம், ஐயா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, உன்னோட பேச்சுக்கே நாங்கள் வரமாட்டோம், உன்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இரண்டு தான் அரசியல் எதிர்க்கும் கொள்கை எதிர்க்கும் வித்தியாசம். நீங்கள் அவ்வளோ பேசுகிறவங்க, இவ்வளோ மூத்தாரிங்க, அப்போ இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். பி டீம் பிஜேபி, பி டீம் நம்ம விஜய் நான் சொல்லிட்டு இருக்க எனக்கு வந்து மணி சார் தான் வந்து பி டீமாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசுகிறத பார்த்தா எப்போ பாரு இப்படி தான் பேசிட்டு வருவாங்க. என்ன கொள்கை எதிரி, என்ன வந்து அரசியல் எதிரி வேற, ரெண்டுமே ஒன்றா இருக்கும். எப்படி இருக்க முடியும்? எதற்காக விஜய் தரப்புல இருந்தோ தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்தோ எந்த ஒரு அறிக்கையும் மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க? இதெல்லாம் அப்போ உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த நாய்க்கு வந்து அந்த காரோட அருமை தெரியல எவ்வளோன்றது. அதுக்கு இருக்கிற அறிவுக்கு என்னவோ அதை தான் அது செஞ்சுட்டு போகுது. இப்போ நான் அதை கூப்பிட்டு வழக்கம் கொடுத்து அறிவுரை கொடுத்தாலும் நாய்வால் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அந்த நாய் தனக்கு என்ன தெரியுமோ அதை தான் திருப்பி செஞ்சுட்டு இருக்குமே தவிர வேறு எதுவும் செய்யாது. குண்டாஸில் தூக்கி போடுவீங்க, நாளைக்கு என்ன விட குண்டாஸில் போடுவாங்க, எப்படா அது நீ சொல்லலாம் அப்படின்னு வேணால் முடிஞ்சால் வந்து அங்கே வந்து பேட்டி எடுக்க ட்ரை பண்ணுங்க. போற்றுவார் போற்றற்றும் தூற்றுவார் தூற்றற்றும் ஏன் கடன் பணி செய்து கிடப்பது என்ற அதில் தான் அவர் பயணிச்சுட்டு. இவர்களுக்கு தமிழக மக்கள் மீதும் தமிழகத்தின் மீதும் தமிழக வளர்ச்சி மீதும் அக்கறை கிடையாது. தனக்கான கவர்மெண்ட்டு, தனக்கான சொத்து தான் எப்படி கொள்ளடிக்கலாம், இந்த பிஸ்னஸ் நடக்குதுல்ல, கணக்கில் வராமல் போகாமல் இந்த ஈடி எடுத்து வச்சிருக்காங்க, இந்த மதுபான ஊழல், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன நடந்திருக்குன்னு. தலைவரே, நான் உங்களை அந்த வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்லை பிரதர், சீரியஸாகவே சொல்கிறேன். அந்த வடிவேல் சொல்லுவார்ல, தெய்வமே வெளியில் பார்க்கும்போது அப்படி மோட்டிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், உள்ள என்ன இருந்துன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வடிவேல் காமெடிலாம் திருச்சி மேயரானுங்க நம்ம பிள்ளைங்க ஐடிவிங்கில். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி உங்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி செயலாளருக்கும் ஒரு டிபேட் நடந்தது. அந்த டிபேட்டில் 2 பேரும் வந்து கொஞ்சம் வாக்குவாதமாக போயிட்டு அவர் மைக்கை தூக்கி போட்டு வெளியில் போயிட்டாரு. இதன் காரணம் என்னவாக இருக்கும்? திரும்ப இது எதற்காக சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு? இது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக அவர் தலைவர் பேசினதாக சொன்னார். முதல்ல அது அவர் தலைவரே கிடையாது, நான் பல இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து எங்கள் தலைவர், எங்கள் கட்சியின் தலைவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், 1.25 நேரம் பேசினார், இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் 2 நிமிஷத்தில் பார்த்துட்டு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது அவரோட வாதத்தை எடுத்து வச்சார். என்னோடய முதல் வாதம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் யாருன்னு நான் கேட்டேன். அவர் வேல்முருகன் அப்படின்னார். அது எப்படிங்க சாத்தியம்? அவர் திமுகவோட எம்எல்ஏ, அவர் சின்னத்தில் நின்று பண்ருட்டில் நின்று ஜெயிச்சு அதுதானே அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் அதுவாக தான் இருக்கும், எப்படிங்க வரும் அப்படின்னு சொன்ன அந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லாததால், வாதத்தை கொண்டு போகிற அவர்கிட்ட அந்த பதில் இல்லாததால் அது ஒரு வாதங்கள் அந்த விவாதம் வாக்குவாதமாக மாறிடுச்சு. அவர் கண்ணாப்பின்னு ரைஸ் ஆகி கட்ட, நீங்கள் எங்களுக்கு அரசியல் சொல்லி தரீங்களா அப்படி இப்படின்னு ஒரே சண்டே ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட அது ஒரு 10 நிமிஷம் தான் அதை போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ மொத்த டிபேட்டுமே. அவர் ஒரு 6 நிமிஷம் பேசினார். நான் கேட்டதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அதை கடந்து அவரால் போக முடியாதனால கோவத்தில் தூக்கி அடிச்சுட்டு அப்படியே போயிட்டார். அது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நடந்தது. இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கும் எங்கள் தமிழ் கொள்கை, கலாச்சாரம், கோட்பாடுகள், சமுதாய சிந்தனை, முன்னேற்றங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் அந்த லட்சணம். அவங்களால ஒரு கேள்வியை எதிர்கொள்ள முடியல. அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒரு டிபேட்டுக்கு வரீங்கன்னா ஒரு சக ஆள் ஒருத்தர்கிட்ட உட்காந்துருக்காரு அப்படின்னா அதுக்கான ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மரியாதை தெரியாமல் அந்த ரவுடிசம் மாதிரி ஏதோ மிரட்டி கத்திட்டு தூக்கி அடிச்சுட்டு போகிற அந்த வேலையை தான் செய்கிறாங்க. நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறதுல இது சகஜம், பரவாயில்லன்னு விட்டோம். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நடந்துச்சு, அதோடு முடிஞ்சிருச்சு. திரும்ப மீண்டும் வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய் ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி வந்து தற்குறின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. மாணவிக்கெல்லாம் வேல்முருகன் அவர்கள் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து தான் பேச வைக்கிறாரு, ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாருல்ல, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம அவரோட நிலைமை இன்றைக்கி அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. ஏன்னா ஒருத்தன் அடித்தான் பரவாயில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே போட்டு செஞ்சு அடிச்சு நிற்குது 4 பக்கத்துலேயும். அவரால் அதுலேருந்து மீண்டு வெளில வர முடியல. எதையாவது சொல்லி எதாச்சுன்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி எதையாவது செஞ்சு இது மூலமாக தன்னை வந்து ஒரு தான் தவறு செய்யவில்லை, நேர்மையாக தான் நடந்து கொண்டேன், நான் பேசினதில் எந்த தவறும் இல்லைன்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அடுத்த வாட்டி சீட்டு வாங்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காகவுமான வேலைகளில் சரிங்கினார். பயங்கர நெகட்டிவிட்டி ஆகிடுச்சு அவருக்கு. அவர் பேசினது அவரை ஏற்றுக்கொள்ளலை சுத்தமாக. அவர் பேசின பேச்சை இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், விஜய் நான் எழுதி கொடுத்தாரு அப்படின்றாரு.
234 தொகுதியில் நேற்று வந்த தொகுதி யார் தெரியுமா? தெரியாது. யாரோ ஒரு 234 தொகுதியில் ஒருத்தர் வந்திருக்காங்க. அந்த மாணவி யாருன்னு விஜய் நான் பார்த்ததில்லை. அவங்க வந்த பெற்றோர்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாவட்ட செயலாளருக்கு தான் தெரியும். அப்போ விஜய் நான் மாவட்ட செயலாளர்கிட்ட எப்படி விஜய் நான் வீட்டுக்கே போனாரம்மா? இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு பொண்ணு குழந்தை வந்துச்சு வச்சுக்கோ. இன்றைக்கி வந்தது விருதுநகரா ஏதோ வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன், கள்ளக்குறிச்சியோ விருதுநகர். இப்போ இங்கேருந்து விருதுநகருக்கு போயிட்டு அந்த பாப்பாவை உட்காத்தி வச்சு இப்படிலாம் நீ பேசணுமான்னு வீட்டிலே சொல்லி கொடுத்துட்டு கூப்பிட்டு வர்றாரு. அதாவது சொல்கிறேனே, நீங்கள் சொன்னது முதல்ல தவறு. இதெல்லாம் இவ்வளோலாம் நீங்கள் வந்து இவ்வளோ சீன் போடணுன்ற அவசியமே இல்லை. நான் சொன்னது வருத்தக்கூடிய விஷயமாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், அதோடு முடிஞ்சிருக்கும். அதை விட்டுப்புட்டு சும்மா இந்த வெட்டி பந்தாலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களை கீழ்த்தனமாக, இன்னும் உண்மையை சொல்லணுன்னா உங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க உங்கள் கட்சியில், நீங்கள் கேட்குற ஆதரவு கட்சியில். அந்த அளவுக்கு உங்களுக்கு அவப்பேர் இப்போ இருக்குது. அது நீங்கள் கேட்டு போனீங்கன்னா அதோட முடிஞ்சிடும். நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை வளர்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்காத அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு இன்னும் உருவாக்கும். அதையும் மீறி கொடுத்தாங்கன்னா மக்களே உங்களுக்கு உங்கள் தொகுதியான பண்ருட்டியில் டெபாசிட் காலியான அளவுக்கு உங்களை தோக்கடிப்பாங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும் அண்ணனுக்கு. மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் தனியார் சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போது விஜய் அவர்கள் குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியை வந்து கொள்கை எதிரி அப்படின்றீங்க, திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்ல வரீங்க. இதற்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் 2 கட்சி எதிர்த்து என்ன பண்ணியிருக்காரு விஜய், என்ஜிஓ பாலிடிக்ஸ் இந்த மாதிரி தானே விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன, மூத்த பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் மணி அண்ணன் தானே சொல்லியிருக்காரு. என்ன என்ஜிஓ பாலிடிக்ஸு, என்ன போராட்டம் பண்ணல? போராட்டம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது தான் சிறந்த அரசாங்கம். அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? எதுக்கு போராட்டம் பண்ணணும்? போராட்டம் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா போராட்டமாக இருக்குமா? சந்தோஷமாக தான் இருக்கு. அப்புறம் அப்போ நீங்கள் பேசுகிறதே முதல்ல தவறாக இருக்கே. ஃபஸ்ட்டு என்ன என்ஜிஓ பாலிடிக்ஸு, என்ன பண்ணும்? அரசியல் ரீதியாக அவர் நடக்கும் தவறுகளை சுற்றி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை விஜயன் எடுத்திருக்காரு. தொடர்ந்து எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்துட்ருக்கிறாரு. கலைஞர் என்ன பண்ணுவார்? 5 வருஷம் ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அறிக்கை தானே கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் எதிர்கட்சியாகவோ இல்லைன்னா ஆளும் கட்சியின் நடக்கும் தவறுகளை சுற்றி காட்டக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சியான நாங்கள் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற அதிமுகவே நிறையா விஷயங்கள் சொல்கிறதில்ல. இது இவர் ஒன்றுத்தையும் கவனித்து அது எல்லா கிளாம்பாக்கத்தில் நடந்த அந்த பேருந்து பிரச்சனைக்கு கூட அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ ஒன்றுத்தையும் கவனித்து தமிழக அரசியலை மிக தெளிவாகவும் உன்னிப்பாகவும் கவனித்து அறிக்கை கொடுத்துட்ருக்காரு. இதுதான் செய்ய முடியும் மேக்ஸிமம். என்ன போராடணும் பொருள்? அப்புறம் என்னது என்ஜிஓ பாலிடிக்ஸு? என்ன இவங்க போடுற அந்த விலையில்லா விருந்தகம், இந்த உருட்டிப்பால் முட்டை திட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அண்ணன். படிப்பகம் நடத்துகிறாரு, நூலகம் நடத்துகிறாங்க, படிப்பகம் 6 மணிக்கு மேலே பசங்களுக்கு காசு எடுக்கிறாங்க, குருதியகம் நடத்துகிறாங்க, விழியகம் நடத்துகிறாங்க, தொழிற்சங்கங்கள் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன என்ஜிஓ பாலிடிக்ஸ்? இதெல்லாம் மக்கள் சேவை தானே. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பெண் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம்னு ஒன்று கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அப்போ அது கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணா என்ஜிஓ பண்ணா? அப்போ என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணுறா கவர்மெண்ட்டு, தமிழக அரசு? அப்போ அப்படி பிரிச்சுக்கலாமா? இல்லை, இவர் சொல்கிறார் என்ஜிஓ பாலிடிக்ஸ்னு எதோ சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான மக்கள் சேவை இந்த செய்கிறாங்கல்ல, இதை தான் வந்து அவர் சொல்கிறாரு. இதுதான் அவர் என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, வேறு எந்த போராட்டமும் எடுக்கலை, வரல அப்படின்ட்டுன்னு. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதான். குழந்தைகளுக்கு காலை சிறப்பு உணவு திட்டம், சிற்றுண்டி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். சூப்பர் ஸ்கீமு, எல்லோரும் வரவேற்றாங்க. இதை பார்த்துட்டு மற்ற மாநிலங்களும் இதை தொடர்றதுக்கு நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம மாநிலத்தில் வந்து பார்த்துட்டு முதலமைச்சரையும் பார்த்துட்டு போனாங்க. நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ இது என்ன பாலிடிக்ஸு? அப்போ தமிழக அரசு என்ஜிஓ பாலிடிக்ஸ் நடத்துன்னு சொல்லலாமா? வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் எல்லாமே என்ஜிஓ தாங்க. அப்படி பார்த்தா அவன் வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாக செய்த கவர்மெண்ட்டு, அவன் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் அவன் செய்கிறான். அது கவர்மெண்ட் செஞ்சால் அது இதில் வரும், பேப்பரில் வரும், அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக அது வந்து கெசட்டில் வர்ற அளவுக்கு போகும். இங்கே செய்து அது தெரியாது, அவ்வளோதான். ஆனால் மக்களுக்கு கட்சியில் என்ன கிடைக்குது? ஆனால் அவர் மெயினான விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் களத்துக்கே வரல அவரு. ஏன்னா பரந்தூருக்கு வந்துட்டு நானும் இருக்கன்ற மாதிரி காமிச்சிட்டு ஒரு தடவை தான் வந்தார், களத்தில் இன்னும் இறங்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு 10 மாதம் தான் இருக்கு. அது உங்க பிரச்சனை என்ன? அதுக்குள்ள என்ன கவலைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஏன் நீங்கள் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? அவரால் செய்ய முடியாது சார். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர், நீங்கள் அதி புத்திசாலியாக இருப்பீங்க, நான் அடி முட்டாளாக இருப்பேன். புரியுதா? ஐயோ நான் பரீட்சைக்கு பாஸ் பண்ணோம், அந்த பையன் ஓரளவுக்கு நல்ல இந்த ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அப்போ நான் அடி முட்டாள் அப்படின்னா நான் 1 வருஷம் உழுந்து படிப்பேன் எக்ஸாமுக்கு. ஐயோ அடுத்த வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணுமேன்ட்டு 6 மாதம் 1 வருஷம் உழுந்து அந்த பரீட்சைக்கு படிப்பேன்.
புரியுதுங்களா? அந்த பையன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஓகே, அவன் கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு தெரியும், அவன் என்ன பண்ணுவான், எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி படிச்சிருவான். நீங்கள் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, உங்களுக்கு 1 நாள் போதும், 1 வாரம் போதும், புரியுதா? கடைசியில் ரிசல்ட் என்ன, பரீட்சையில் யார் பாஸ் பண்ணாங்களா இல்லையா, இதனை தெரிய போகுது. நீ 10 நாள் பண்ணான்னா, 10 மாதம் பண்ணான்னா, 10 வருஷம் பண்ணா உங்களுக்கு என்ன? இது பிரச்சனை. இது கேள்வி இல்லை. ரிசல்ட் என்ன, இன்னைக்கு என்ன கொடுக்குது, சர்வேஸு, ஆய்வறிக்கை ரிப்போர்ட் எல்லாமே வெளி மாநிலத்தில் வர அந்த மோரிஸ் வரைக்கும் கடைசியாக வந்த வரைக்கும் என்ன கொடுக்குது? இஸ் விஜயனா லீடிங் ஆர் நாட்? களத்துக்கு வரல போல, களத்துக்கு வந்துட்டார் சார். அதையும் ஒத்துக்கிறாருல்ல சார் அவரு. என்ன ஒத்துக்கிறாரு? அவருக்கும் தனியா ஓட்டு சதவீதம். ஆமா, அப்புறம் என்ன உங்க பிரச்சனை? 10 மாசம் இருக்கா, 5 மாசம் இருக்கா, இல்ல 10 வருஷம், 10 நாளெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன பாக்குறோம், இதெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட்டிங். இவங்களுக்கு இது தகுதி இல்லை, அதனால் இவர்கள் எதுவும் செய்ய முடியாது, இவர்கள் வேஸ்ட்டுன்னு. இது ஒரு 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 இது என்ன சொல்றது, ஒரு நரேட்டிவ் செட்டிங் அகைன்ஸ்ட். அதாவது உங்க கூடயே இருப்பேன், ஆனா உங்களுக்கு வைப்பேன் ஆப்பு அப்படின்ற அந்த ஸ்டைலிங் மூடு, அந்த ஜானர், இதெல்லாம் பண்ற ஜானர். உங்களுக்கு என்ன 10 மாசம் இருந்தான்னா 10 நாள் போதும். எங்க அண்ணனுக்கு விஜயனாக்கு 10 நாள் கூட போதும். ஜெயிச்சாரா தோத்தார் அதை பாருங்க. நான் சொல்றேன் ஜெயிப்பார், அவ்வளவுதான். பரீட்சை பாஸ் பண்ற மாதிரி தான். அவர் எப்ப பண்ணா உங்களுக்கு என்ன சார்? இன்னொரு விஷயமும் அவர் சொல்றாரு சார், கொள்கை எதிரி பிஜேபி, நானும் பார்த்தேன், அரசியல் எதிரி திமுகன்றார். எதிரினா யாராவது ஒருத்தவங்க தானே இருக்கணும். அவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்றாங்க. இதுதான் நரேட்டிவ் செட்டிங். நீங்க எப்பவுமே மதியானம் பார்த்தீங்க அப்படின்னா திட்டுன்னு ஆளுங்கட்சி திமுக திட்டினே இருப்பார். கரெக்டாக அந்த எலெக்ஷன் வர ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி ஸ்லோவாக அது அப்படியே ஷிஃப்ட் ஆவார். எலெக்ஷனுக்கு கரெக்டாக முன்னாடி பார்த்தீங்க வச்சிங்களேன், அவர் என்ன சொல்வார், பாஜக ஒரு மதவாத கட்சி, அது கால் ஊன்றிடும், அது கால் ஊன்றிடுச்சுன்னா தமிழகத்தை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, இதற்கு ஒரே எதிர்ப்பாக இருக்குது, இதுக்கு ஒரே வழி அதுலேயும் லைட்டாக அப்படி மாப்பிள்ளை லைட்டாக தொட்டுக்கு மாப்பிள்ள பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி லைட்டாக நான் அவனை அப்படி உடச்சிட்டு போகிற மாதிரி என்ன, அவர் ஒரு வார்த்தை, மச்சான் நம்மளும் லைட்டாக அவன் போடுற மாதிரியே போட்டுக்கோ, அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அவரையும் அடிச்சிட்டாராமா அப்படின்ற மாதிரி. ஊழலாக இருந்தாலும் அதை விட இன்னைக்கு மோசமானது மதவாதம். அதனால திமுகவே சிறந்தது தமிழகத்திலால, அது மட்டும் இல்லை திமுக தான் ஜெயிக்கும் இதனால்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண. எனக்கு என்னமோ இவர் கைக்கூலியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் தான் பி டீம், இவர் பி டீம், பிஜேபி பி டீம். நம்ம விஜய் நான் சொல்லிட்டு தேவை எனக்கு மணி சார் தான் பி டீமாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசுறத பார்த்தா எப்போ பாரு இப்படி தான் பேசிட்டு வருவார். என்ன கொள்கை எதிரி, என்ன அரசியல் எதிரி வேற, ரெண்டுமே ஒன்றா இருக்கும். எப்படி இருக்க முடியும்? கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒன்றா? கம்யூனிஸ்ட் கொள்கை என்ன, காங்கிரஸ் கொள்கை என்ன? 2 பேரும் ஒரே இதில் இருக்க முடியுமா சொல்லுங்க? ஏன் அவ்வளோ வேணாம், இவங்களை எடுத்துங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கம்யூனிஸ்டோட கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றும் கிடையாது. 2 பேரும் கூட்டணி வைக்கல. இந்தியா கூட்டணி இப்போ இவர் சொல்கிற அந்த இந்தியா கூட்டணி கொள்கையால் கூட்டணியா இல்லை அரசியலுக்காக கூட்டணியா? சார் எங்கள் அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் சார். விஜயனா கொள்கை எதிரிக்கும் அரசியல் எதிரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நானும் திராவிடம், எனக்கும் பெரியாரை பிடிக்கும், நானும் பெரியார் வழி அம்பேத்கர் எல்லாத்தையும் நானும் பின்பற்றுறேன். திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டும் தமிழகத்தின் 2 கண்கள். இதே தான் திமுக சொல்லுது. ஆனாலும் ஏன் அரசியல் எதிரினா, லஞ்சம், லாவண்யம், ஊழல், என்ன பாசிச ஆட்சிகள், குண்டாஸில் தூக்கி போடுவீங்க, நாளைக்கு என்ன விட குண்டாஸில் போடுவாங்க, எப்படா இது நீ சொல்லலாம் அப்படின்ட்டுன்னு வேணா முடிஞ்சால் அங்கே பேட்டி எடுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள், இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இது அரசியல் எதிரி. கொள்கையால் 2 பேர் ஒன்றாக இருந்தாலும் ஆனால் நீ செய்யும் தவறை நான் சுட்டி காட்டுவேன், எனக்கு அது பிடிக்காது, ஏன்னா நீ ஃப்ராடு, நீ ஏமாத்துற, கொள்ளடிச்சிட்டு இருக்கிற, மக்களுக்கான அரசாங்கத்தை கொடுக்காமல் நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் என்பது அரசியல் எதிரி. கொள்கை எதிரி என்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே எந்த காலத்திலையும் முடியாது. அடிப்படையாவே ஃபண்டமெண்டலி யூ ஆர் அவே ஃப்ரம் மீ. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் அனைத்து மனிதமும் சமம், எல்லோரும் சமம். இந்த நாட்டில் மனிதர்களை மனிதர்களாக மட்டுமே பார்க்கப்படும். பிறப்பின் அடிப்படையிலாவோ அவன் மதத்தின் அடிப்படையில் கிடையாது. சக மனிதனாக, சக தோழனாக, எண்ணில் ஒருவனாக, எங்களில் நம்மில் ஒருவனாக பார்க்கப்படும். ஆனா பாஜக இந்துத்துவான்ற ஒரு கொள்கையை கொண்டுட்டு இருக்குது. எப்படி ஏத்துக்க முடியும்? புரியுதுங்களா? இந்துத்துவான்ற ஒரு கொள்கையை, எக்ஸாம்பிள் இந்த முருகர் மாநாடு, அது என்னவெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அதுக்குள்ள நான் பேச வரல. அடிப்படை கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் ஒன்னாதான் இருக்கணும்னு சொன்னால வாய்ப்பே கிடையாது. எங்க அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்காரு. இதெல்லாம் தான் குழப்பறது. இதை இப்படி சொல்லிட்டார்ல, மூத்த பத்திரிகையாளரே சொல்லிட்டாரா அப்படின்பானுங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, இந்த கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுறது தான் இவங்க வேலை. அப்போது உண்மைடாடே இவங்க எதுவுமோ பிளான் பண்ணுறாங்க,
உடனே நான் கேட்குறேன், 2019 கட்சி ஆரம்பித்து வந்தார், 2018 கட்சி ஆரம்பித்து வந்தார் கமலஹாசன். அப்போ இதே திமுக தான் பி டீம், எல்லாரும் பாஜகவின் பி டீம், பாஜகவின் பி டீம்னு நீங்கள். இப்போ எப்படி சார் உங்கள் கட்சியில் கூட்டணி வச்சுன்னு ஒரு சீட்டு கொடுக்குறீங்க? இப்போ அவர் பி டீம் இல்லை, இப்போ அவர் வந்து புனிதன் ஆயிட்டாரு. இந்த புரியுது அந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னு. இந்த சோகால்டு பழம்பெரும் பத்திரிகையாளர்கள், அறிவு புத்திசாலிகள் சொல்லிட்டு இருக்கிறது எதையாவது ஒன்று குழப்பணும் மக்களை போட்டு. ஒருத்தன் நல்லது செய்ய வரான், ஒருத்தன் மாற்றுறது கொடுக்க வரான், ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றான், எவ்வளோ பெரிய வரான், இதெல்லாம் தோணாது. திருப்பி 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 ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி 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 அவனை முட்டாளாக்க வேண்டியது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், மணி அண்ணன் தான் கைக்கூலி, அவர் தான் பி டீம். என் வயசில் எங்கள் அப்பா வயசு அவருக்கு. ஒரு சிறந்த பத்திரிகையாளர், நல்ல பேச்சாளர், நான் நிறையா பார்த்துருக்கேன். அவரோட எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ்ன்றதை தூக்கிட்டு நரேட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள வந்துருவாங்க. அவர் அண்ணன் என்ன செஞ்சார், இவர் என்ன செஞ்சார், ஒரு போராட்டத்துக்கு போராட்டமே இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்களே எதிர்த்துட்டு இருக்கோம் உங்களை. நான் ஏன் போராடணும்? நான் தலையெழுத்தானே எனக்கு போராடணும்னு. ஆட்சியும் கையில் கொடுப்பேன், அதுக்கு நான் போராடவும் செய்யணும். விவசாயிகளின் இவன் நான்கள் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதோட தேர்தல் வாக்குறுதி வந்து 224 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதில் வந்து எந்த நிலத்தையும், முக்கியமாக தண்ணீர் படலங்களும் நீர்நிலைகளில் இருக்கும் நிலத்தை எப்பேற்பட்ட திட்டத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்படாது. அப்படியே எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த விவசாயிகளிடம் கேட்டு அவர்களின் இதை பெற்று அவர்கள் சம்மதத்துடன் மட்டுமே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு அவங்கள தேர்தல் வாக்குறுதி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பரந்தூர் விமான நிலையத்தை என்ன பண்ணிருக்கீங்க? இதுதான் அரசியல் எதிரி. சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. கொள்கை எதிரி வேற. டோட்டலாகவே நாங்கள் சொல்லிட்டோம், ஐயா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, உன்னோட பேச்சுக்கே நாங்கள் வரமாட்டோம், உன்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இரண்டு தான் அரசியல் எதிர்க்கும் கொள்கை எதிர்க்கும் வித்தியாசம். நீங்கள் அவ்வளோ பேசுகிறவங்க, இவ்வளோ மூத்தாரிங்க, அப்போ இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். கொஞ்ச நாளாக சீமான் அவர்கள் வந்து அமைதியாக இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பனைமரம் ஏறி இருக்காரு. விவசாயி ஓட்டெல்லாம் அப்படியே கவர் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா, இல்லை மீடியா வந்து நம்மளை பேசணும், எல்லாரை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம சைலண்டாக இருக்குமேன்றதுக்காக பண்ணுறாரா? இதை சீமான் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த தைரியத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் ஒரு தனி ரகம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அண்ணன் கூட நமக்கு வித்தியாசங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அண்ணன் நேற்றுக்கு செஞ்ச காரியம் வந்து நிறைவிலே பாராட்டத்தக்க, வரவேற்கிறேன், தைரியத்துக்கு வரவேற்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அவர் செஞ்சது வந்து தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா? ஏன்னா பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டான பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் கல் இறக்கலாம், தமிழ்நாட்டை மட்டும் கல் இறக்கக்கூடாது. அப்போ டாஸ்மார்க் டவுன் வர அதுதான் சொல்ல வரேன். நீங்களே சொல்கிறீங்களே, உங்களுக்கே அருமையாக தெரியுது, அப்புறம் நாங்கள் என்ன புதுசாக உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கு? அப்போ கல் இறக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை வச்சுருக்கீங்க. என்னோட ஏழை விவசாயி அவன் வீட்டு மரத்தில் ஏறி கல் இறக்கினாலே, அவன் மரத்துக்குள்ளே இறக்கி அவன் விற்கக்கூட அவனுக்கு வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைங்க. குண்டாஸ் இருக்கானு தெரியல, ஏதோ ஒரு ஆக்டில் போட்டு உள்ளே போடுறீங்க. நேற்றுக்கு இவர் பண்ணியிருக்காரு. ஏன் வந்து தமிழக அரசு அமைதியாக வாய் மூடிட்டு இருக்குது? அவர் 8% வாக்கு வாங்கிட்டார். சீமான் அண்ணன் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவரை தொட்டா நீ கெட்ட அப்படின்ற ஒரு பயத்தினால் அமைதியாக இருக்கீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன வேணாலும் பண்ணலாம். மறுபடியும் உடனே வந்து சீமான் அண்ணன்லாம் டே ஏன்டான்னு திட்ட வராதிங்க, நான் ஒரு அண்ணனுக்கு நான் அந்த மரியாதை கொடுக்குறேன், ஏன்னா கல் இறக்கணும், அந்த இதில் நாங்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் நிற்கிறோம். அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன், அவர் செஞ்சது தவறு இல்லை. ஆனால் ஒரு சட்ட ரீதியாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே கேள்வி கேட்கறது திமுக அரசை. ஏன்னா இது திருச்சி நாளைக்கு இவர் இப்படி பேசினார், அவர் இப்படி பேசினார் பாருன்னு இந்த வீடியோ கட்டிங் ஒட்டிட்டிங்லாம் பண்ணுவானுங்க. அதனால் நான் தெளிவுபடுத்துகிறேன். மறுபடியும் நான் அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அவரோட தைரியத்துக்கு பாராட்டுகள், அவர் செஞ்சதுக்கு ஆதரவில் பாராட்டுகள் நான் கொடுக்குறேன். ஆனால் இதையே நான் செய்கிறேன். ஒரு விவசாயி செஞ்சால் திமுக அரசு என்ன செஞ்சுருக்கும்? தமிழக அரசு, திமுக அரசு என்ன காரணம்? அப்போது ஒரு ஏழை விவசாயிக்கு ஒரு சட்டம், ஒரு கட்சி தலைவர் பெரிய இடத்துல இருக்கார், அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு சட்டமா? அப்போ ஒன்று பண்ணுங்கள், சட்டப்படி லீகல் ஆக்கிடுங்க. யார் வேணாலும் ஏறி எடுத்துக்கலாம். செய்ய மாட்டீங்க. ஏன் செய்ய மாட்டேன்? இப்போ நீங்கள் கேட்டிங்க தெரியுமா? இவர்களோட வருமானம் பாதிக்கும். தமிழக அரசுக்கு வருமானம் பாதிக்கும்லாம் இல்லை, புரிஞ்சுக்குங்க. 39,842 கோடி, 642 கோடி அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு, எச்சரிக்கை விட்டு போயிருக்கிறாரு. அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன நடந்திருக்குன்னு. தலைவரே நான் உங்களை அந்த வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்லை பிரதர், சீரியஸாகவே சொல்கிறேன். அந்த வடிவேல் சொல்வார்ல, தெய்வமே வெளியில் பார்க்கும்போது அப்படி
மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன். உள்ள என்ன நினைச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த வடிவேல் காமெடிலாம் திருச்சி மேயறானுங்க நம்ம பிள்ளைங்க ஐடிவிங்கிலேருந்து. அது இருக்கட்டும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குவானுங்க. இவனுங்களாம் அவ்வளோ ரொம்ப 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 கெட்டவங்க. ரொம்ப ரொம்ப கெட்டவங்க தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. அந்த மாதிரி இந்த கேஸுங்களாம். அப்போது இந்த பிரச்சனையை ஏன் நீங்கள், ஏன்னா அப்போ உங்களோட டாஸ்மார்க் வருமானம் பாதிக்கும். நீங்கள் செய்யும் ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க முடியாது, பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். சார் இப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் 1000 ரூபா பணம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை சார். எங்கள் உரிமை தொகைன்னு மக்களுக்கு கொடுத்து அப்படியே தான் பெரிய இது காத்துற மாதிரி அவன் உழைக்கிறவன் 10,000 வீட்டுக்கு கொடுப்பான் சார். ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்க. ஒரு பீர் விலை எவ்வளோ வருது? 150 ரூபாயா 200 ரூபாயா? ஏதோ பீர் 200 இன்றைக்கி 150 200 வச்சுங்க, 200 அவன் 2 பீர் குடிக்கிறான், 400 ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 30 நாளைக்கு கிட்டத்தட்ட 12,000 ஆச்சு. அவன் 12,000 செலவு பண்ணி 2 பீர் குடிக்கிறான் வச்சுப்போமே. இப்போ அந்த பதநீர் அந்த கல் வந்துருச்சு அப்படின்னா 50 ரூபா தான் அவனுக்கு செலவு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? ஒரு 1,500 தான் ஒரு மாதத்துக்கு ஆகும். 2,000 ஆகுது வச்சுங்க. அந்த 2,000 போச்சுன்னா பேலன்ஸ் 10,000 வீட்டுக்கு கொடுப்பானே. இப்போ பெண்களோட பிரச்சனை என்ன? எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்துடுறாரு, சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், புள்ள குட்டி கஷ்டப்படுது, படிக்க வைக்க முடியல, சோறு தண்ணி இல்லாமல் குடிக்கே கொடுக்குறாரு அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் குடிக்க வைக்கிற கவர்மெண்ட் தானே, குடிக்க வைக்கும் அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தன் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வந்து போராடிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. கூப்பிட்டு இளைஞர்களை வந்து குழந்தைகளையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிச்சிட்டு இருக்காரு. இங்கே குடிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அதை பற்றி பேச்சு இல்லை. மேடை ஏறி ஒருத்தர் வந்து இழிவு பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ தெளிவுபடுதா? இதுதான் கொள்கையில் மட்டும் இல்லை, இதுதான் இப்போ அப்போ முதல் கேள்விக்கு நான் வர மணி சார் சொன்னதுக்கு அரசியல் எதிரி எங்கே இருக்கு பேர், இதுதான் இந்த விஷயம். பனைமரம் அப்போ எவ்வளோ பனைமரம் வரும்? இது ஒரு வியாபாரம் ஆகும்போது ஒரு பனைமரத்தோட உபயோகங்கள் ஹெல்ப்ஃபுல்னா அதுலேருந்து வரப்போகிற விஷயங்கள் இருக்குல்ல, எவ்வளோ நல்லது இருக்குது. பனங்கற்கண்டு, பனை வெல்லம், பனை ஓலை, பதநீர், அப்புறம் நொங்கு, ஒரு பனைமரம். அப்போ என்ன பண்ணுவோம்? எல்லாரும் தோட்டத்தில் எல்லோரும் பனைமரம் வைப்பாங்களா? அது 1000 அடி வேர் போகுமா கீழே. அதுதான் சார் சேனலிங் ஆஃப் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக. நிலத்தடி நீருக்கு அது 1000 அடி போகும்போது அந்த வேர் அது நிலத்தடி நீருக்கான இதுவாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமானா ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 1 கோடி பனைமரம் நடுங்களேன். நீங்கள் 500 அடி 1000 அடி கீழே போயிருக்கிற தண்ணிலாம் 5 வருஷத்தில் 50 அடிக்கு வந்துடும். தமிழகத்தோட தண்ணீர் பிரச்சனையே தீந்துடும். குடிநீர் பிரச்சனைகளை சேர்ந்து அந்த விவசாயத்தில் இருக்க தண்ணீர் குடிநீர் பிரச்சனை. நீ கர்நாடகா தண்ணி கூட வாங்க வேணாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். வேல்முருகனாக இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நடிகராக இருக்கட்டும், விஜய் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே தான் வராங்க. எதற்காக விஜய் தரப்புல இருந்தோ தமிழக வெற்றிக்கழக சார்பில் இருந்தோ எந்த ஒரு அறிக்கையோ மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க? இதெல்லாம் அப்போ உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது இந்த கேள்விக்கு வந்து நான் ஒரு பதில் சொல்லணும்னா விஜயண்ணா ஸ்டைலில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல தான் நான் விரும்புகிறேன். ஒரு பெரிய பணக்காரன் அவன் வீட்டு வாசலில் ஒரு கார் நிறுத்தி வச்சுருந்தானோ. அந்த கார்கிட்ட வந்து ஒரு நாய் வந்து அந்த கார் மேலே அசிங்கப்படுத்து ஒன்று கடிக்குது, யூரின் போகுது. அவன் அப்படியே பார்த்துட்டு அமைதியாக வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த பணக்காரன். பக்கத்தில் இருந்த ஒரு நண்பன், பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து நண்பனும் வந்து சொல்கிறான், டேய் உன் காரில் போயிட்டு அந்த நாய் அசிங்கம் பண்ணுறதுக்கு துரத்தி விடாமல் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னா. அந்த பணக்காரன், அதாவது அந்த காரோட ஓனர் சொன்னான்னா, அந்த நாய்க்கு வந்து அந்த காரோட அருமை தெரியல எவ்வளோன்றது. அதுக்கு இருக்கிற அறிவுக்கு என்னவோ அதை தான் அது செஞ்சுட்டு போகுது. இப்போ நான் அதை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்து அறிவுரை கொடுத்தாலும் நாய்வால் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அந்த நாய் தனக்கு என்ன தெரியுமோ அதை தான் திருப்பி செஞ்சிட்ருக்குமே தவிர வேறு எதுவும் செய்யாது. அதனால் நாம் சில விஷயங்கள் இருந்து அந்த நாய் பண்ணுறதை பார்த்துட்டாலும் நம்ம வந்து அதை பார்த்துக்காமல் போகிறது தான் நமக்கு பெட்டர்னு அந்த சொன்னோம். அதுபோல் எப்படி அந்த பணக்காரன் அந்த நாயை ஒதுக்குறாரோ அதுபோல் விஜயண்ணா தன் வேலை என்னன்றது தெரியும், அதை நோக்கி மட்டும்தான் பயணிப்பார். இதற்கான வேலைகள் இதற்கான பதில்கள் கொடுக்கணுமோ இல்லை எதிர்வினை ஆற்றணுமோன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அவரை பொறுத்த மட்டும் மக்களுக்காகவும் தமிழக முன்னேற்றத்துக்காகவும் தமிழ்நாட்டோட சமுதாய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் அவர் தெளிவுபடுத்திட்டு ஒரு விஷனோட எந்தவித தடைகளும் இல்லை அப்படியே நோக்கி பயணிச்சிட்டு இருக்காரு. எந்த தடைகள் வந்தாலும் யார் என்ன பேசினாலும் இது எதுவுமே அவர் பெருசியதாக எப்படி அந்த நாயை கண்டுக்காமல் விட்டுட்டு போனாரோ அந்த மாதிரி அவரும் கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் அண்ணன். அதனால் அவரை பொறுத்த மட்டும் என் கடன் பணி போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்ற ஒரு மென்டாலிட்டியில் ஒரு மாற்று அரசியல் இல்லாமல் தீர்வு அரசியல், மறுபடியும் சொல்கிறேன்,
தீர்வு அரசியலை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. இதை அவர் என்றும் தொடர்வார். மறுபடியும் சொல்கிறேன், போற்றுவார் போற்றற்றும், தூற்றுவார் தூற்றற்றும், என் கடன் பணி செய்து கிடப்பதேன்ற அதில் தான் அவர் பயணிச்சிட்டு இருக்காரு. எங்களோட இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.